வணக்கம் நண்பர்களே. ரீல்ஸ் மோகம் ஒரு சத்தமில்லாத சமுதாய பேரழிவு. நிமிடத்திற்கு நிமிடம் செல்போனில் நாம் தள்ளி தள்ளி பார்க்கும் 60 வினாடி ரீல்ஸ் வீடியோக்கள் வெறும் பொழுதுபோக்கு என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இது ஒரு தலைமுறையையே மனதளவில் சிதைத்து கொண்டிருக்கும் டிஜிட்டல் போதை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த வலைக்குள் சிக்கி தவிக்கிறார்கள். இது ஒரு சத்தமில்லாத சமுதாய பேரழிவு. இதை குறித்த விழிப்புணர்வு பதிவுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் சொல்லப்படும் தரவுகள் அனைத்தும் 2024-2026 காலகட்டத்தில் வெளியான ஆய்வுகள் மற்றும் அரசு அறிக்கைகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. ரீல்ஸ் மோகத்தால் விளையும் சீரழிவுகள் குறித்து நான் வரிசைப்படுத்தியுள்ளேன். முதல் சீரழிவு குடும்ப சிதைவு, ஃபேமிலி டைனமிக்ஸ். ஒரு தாய் ஒரு நாளைக்கு சுமார் 3 மணி நேரம் சமூக ஊடகங்களில் செலவிடும் போது அவளது குழந்தையுடனான வாய்மொழி தொடர்பை 29% குறைக்கிறதாம். அப்படி பார்த்தால் ஒரு வீட்டிற்குள் ஒரே அறையில் இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் தனித்தனி திரையில். இதனால் கணவன், மனைவி மற்றும் பெற்றோர், பிள்ளைகள் இடையிலான உரையாடல் மறைந்து குடும்பம் என்ற கட்டமைப்பையே சிதைத்து குடும்பங்கள் சிதறிப்போகும் ஆபத்து உள்ளது. இரண்டாம் சீரழிவு மனநல பாதிப்புகள், மென்டல் ஹெல்த். ஏறக்குறைய 59% பெரியவர்கள் சமூக ஊடகங்கள் தங்களின் மனநலத்தை பாதிப்பதாக கூறுகின்றனர். இதில் பதற்றம், தூக்கமின்மை மற்றும் ஃபோமோ எனும் பிறரை பார்த்து ஏங்குதல் ஆகியவை முக்கியமானவைகளாம். 90% பதின்ம வயதினர் ஏதோ ஒரு வகையில் இந்த ரீல்ஸ் மோகத்திற்கு அடிமையாகி உள்ளனர். மற்றவர்கள் காட்டும் போலி மகிழ்ச்சியோடு நம் நிஜ வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து இளைஞர்கள் தாழ்வு மனப்பான்மைக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறார்கள். மூன்றாம் சீரழிவு அரசியல் மற்றும் போலி பிம்பங்கள். 2024 ஆண்டு இந்திய தேர்தல்களில் AI மூலம் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோக்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. மறைந்த தலைவர்களை கூட மீண்டும் உயிருடன் பேசுவது போல சித்தரித்து வாக்காளர்களை திசை திருப்பும் முயற்சிகள் நடந்தன. தனிமனித சுதந்திரம் என்ற பெயரில் அரசியல் கட்சிகள் இன்று இன்ஸ்டாகிராமை ஆக்கிரமித்து தங்கள் வசப்படுத்தியுள்ளன. நடக்காததை நடந்ததைப் போலவும் சாதாரண நடிகர்களை தலைவர்களாகவும் நாட்டின் முதலமைச்சராகவும் சித்தரிக்கும் ரீல்ஸ் மாயையில் மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாலாம் சீரழிவு தற்கொலை மற்றும் சமூக அவமானங்கள். இந்தியாவின் NCRB எனும் தேசிய குற்றப்பதிவு பணியக அறிக்கையின்படி 33.2% குடும்ப பிரச்சனைகள் தற்கொலைகளுக்கு முக்கிய காரணமாகின்றன. இதில் டிஜிட்டல் மோதல்களும் பெரும் பங்கு வகிக்கின்றன. லைக்குகள் குறையும் போது வரும் ஏமாற்றம், கமெண்டுகளில் வரும் அவமானங்கள் ஒருவருக்கு தற்கொலை எண்ணத்தை உருவாக்கி உயிரை மாய்த்து கொள்ள தூண்டுகிறது. வெறும் 60 வினாடி புகழுக்காக ஒரு மனித உயிரையே துச்சமாக நினைக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. இதற்கான தீர்வு சட்டப்பூர்வ நடவடிக்கைகள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் 16 வயதிற்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக தடையை கொண்டு வந்துள்ளன. இந்திய அரசும் 2026 புதிய IT விதிகளை கொண்டு வந்து தவறான தகவல்களை 3 மணி நேரத்திற்குள் நீக்க உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் அவசர சட்டங்கள் மூலம் இதை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். நேர கட்டுப்பாடு மற்றும் வயது கட்டுப்பாடு மட்டுமே இந்த டிஜிட்டல் போதையிலிருந்து மக்களை காக்கும். தொழில்நுட்பம் நம் முன்னேற்றத்துக்கு மட்டுமே இருக்க வேண்டும், நம்மை அழிக்கக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு நம் மொபைலை தள்ளி வைத்துவிட்டு குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதே. முடிந்தவரை இந்த வீடியோவை பகிருங்கள், விழிப்புணர்வை உண்டாக்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.